ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயாச்சின்னு சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தானாவை தான் காட்டுறாங்க. அப்போ தானாட்ட வந்து நீதிபதி கேட்டுட்ருக்குறாங்க, என்னம்மா உனக்கு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, இதுக்குள்ளேயே நீ உன் கணவரை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி புரிஞ்சிருக்க முடியும்? அப்படி இருக்கும்போது இவ்வளோ சீக்கிரமாகவே நீ வந்து அவர் பிரியணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிற, இது உண்மையிலேயே உன்னோட விருப்பம் தானா, இல்லைன்னா உன்னை யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா அப்படின்னு சொல்லுமா அப்படிங்கவும் தானா வந்து எதுவுமே பேசாமல் அவங்க ரகுராமையே பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா இருந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, கதிரோட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் தானா வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ திரும்பவும் நீதிபதி கேட்குறாங்க, என்னம்மா நான் கேட்டுட்டுக்கே இருக்கேன்னு எதுவுமே பதில் சொல்லாமல் இருந்துட்டுருக்குற, அப்போது உன் கணவரை விட்டு பிரியறதுக்கு உனக்கு மனசு இல்லையா? யாரோடைய கட்டாயத்தில் தான் நீ பிரியணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்து லாயர் சொல்கிறாங்க, இல்லை மேடம், அவங்க வந்து அவங்க சொந்த விருப்பத்தில் தான் அவங்க கணவரை விட்டு பிரியணும்னு சொல்லி அவங்க முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கவும், என்னங்க நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவங்க வந்து சொல்லவே இல்லையே அப்படிங்க வைக்கும்போது அப்போ தானா வந்து அழுதுகிட்டே ரகுராமை பார்க்கவும் அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இது என்னுடைய விருப்பம் தான், நான் தான் பிரியணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்றதாங்க. இது கேட்டதுமே ரகுராம் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா ரொம்பவே சோகமாக இருந்தாங்க. அடுத்த கதிரை கூப்பிடவும் அப்போ மாயா வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க, கதிர் நீயும் இந்த மாதிரிக்கு சொல்லிடாத, தானாவோட சேர்ந்து வாழ்வேன்னு நீ சொல்லு கதிர் அப்படிங்கவும் கதிர் வந்து எதுவுமே பேசாமல் அவங்க ரகுராமையே பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ கதிர்கிட்ட அவங்க கேட்குறாங்க, என்னங்க உங்களுக்கும் வந்து உங்கள் மனைவி விட்டு பிரியணும்னு சொல்லி நீங்களும் முடிவு எடுத்துட்டிங்களா, இதில் உங்களுக்கு விருப்பம் தானான்னு சொல்லி கேட்கவும் உடனே கதிர் வந்து தனாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தனா வந்து கண்கலங்கி அழுதுட்டு இருக்கும்போது அப்போ கதிர் சொல்கிறாங்க, இல்லை நான் என் மனைவி விட்டு பிரிய மாட்டேன், என் உயிருள்ள வரைக்கும் என் மனைவி தான் எனக்கு வேணும், அவளை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்றதாங்க. இது கேட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. மாயா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. தானாவும் வந்து கதிரை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கதிர் சொல்கிறாங்க, ஆமாம் என்னுடைய பொண்டாட்டியை நான் பிரியவே மாட்டேன், அவள் எனக்கு உயிர், அவளை விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன் அப்படின்னு கதிர் வந்து ரொம்பவே ஆவேசத்தோடு பேசவும் இது கேட்டதுமே ரகுராமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ நீதிபதி சொல்கிறாங்க, இப்படி ஒருத்தர் தான் வந்து பிரியணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, இன்னொருத்தர் வந்து பிரியக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, அதனால உங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுக்குறேன், அதுக்கு பிறகு நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்றதாங்க. இது கேட்டதுமே ரகுராம் வந்து ரொம்பவே கோவத்தோடு அவங்க வராங்க. அப்போ எல்லாருமே வெளியே வந்துடவும் அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, என்னடா நீ சொல்லிட்டு இருக்கிற, என் பொண்ணை நீ பிரிஞ்சிட மாட்டியா என்ன இந்த 3 மாதத்துக்குள்ளேயும் என் பொண்ணோட மனசை நீ மாற்றிட முடியுமா, நீ நினைக்கிறது வந்து எதுவுமே நடக்காது அப்படிங்கவும் அப்போ கதிர் வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, இல்லை மாமா நீங்கள் நினைக்கிறது தப்பு, தானா மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரியாமே இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, தானா மனசில் நான் தான் இருக்கிறேன், சொல்லப்போனால் அவள் உங்களுக்காக தான் என்னை பிரியறதுக்கு அவள் சம்மதம் சொன்ன அப்படிங்கும்போது என்னடா பேசிகிட்டு இருக்கிற, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியாதா என்னை விட நீ ரொம்ப புரிஞ்சுக்கிட்டியே என்ன, அவளை இத்தனை வருஷமாக நான் பெற்று வளர்த்தவன் நான்டா, அப்போது என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியாது, இப்போ கொஞ்ச நாள் வந்து நீ வந்து இருந்ததும் உனக்கு வந்து என் பொண்ணை பற்றி தெரிஞ்சிருச்சுதா என்ன, ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ கதிர் சொல்கிறாங்க, இல்லை 3 மாதத்துக்குள்ள நீங்களே வந்து நான் தான் உங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு உங்கள் வாயாலே நான் சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கிற, என்கிட்டயே சவால் விட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது இதை நீங்கள் எப்படி நினச்சாலும் சரிதான், ஆனால் என்னையும் தானாவையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. நீ இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறியா, அதே மாதிரிக்கு நான் உங்கள்கிட்ட சவால் விடுந்தேன், இதே 3 மாதத்துக்குள்ள ஒன்னையும் என் பொண்ணையும் நான் பிரித்து காட்டலைன்னா என் பேர் ரகுராம் இல்லடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானாவை அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து சோகத்தோடு இருக்கும்போது அப்போ அங்கே மாயா சொல்கிறாங்க, கதிர் நீ வந்து பெரியப்பாட்ட பேசுனதில் எந்த தப்புமே கிடையாது, சொல்ல பொண்ணாக்கி இப்போ தான் நீ உண்மையிலேயே வந்து உன் மனசில் உள்ளதை நீ சொல்ல ஆரம்பிச்சிருக்கிற, கண்டிப்பாக இதில் நீ தான் ஜெயிச்சு காட்டுவ அப்படிங்கும்போது, இல்லை மாயா என்ன இருந்தாலும் சரிதான், மாமாவுக்கு என் மேலே இருக்கிற கோபம் சொல்ல போனால் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, இப்பவும் என் மேலே ரொம்பவே கோபத்தோடு தான் போகிறாரு, அவர் கோபம் எப்போ தனியுமோ தெரியல அப்படிங்கும்போது பெரியப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சால் கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பார், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அந்த விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டோம்னா தானா வாழ்க்கை இன்னும் பாதிக்கப்படுமே, அதுக்காக தானே நம்ம எதுவுமே சொல்ல முடியாமல் இருந்துகிட்ருக்குறோம், உண்மையிலே சொல்லப்போனால் இப்போ கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான், அதனால நம்ம பெரியப்பா கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடலாம், ஆனால் தானாவோட வீடியோ அவங்ககிட்ட இருக்குது, அதை நினச்சாலும் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதுக்காக தானே நம்ம எதுவுமே உண்மையை சொல்லாமல் இருக்கிறோம், நம்ம மட்டும் உண்மையை சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக கதிர் ஒன்று வந்து அடுத்த நிமிஷமே வந்து பெரியப்பா தன்னுடைய மாப்பிள்ளையே அவர் ஏற்றுப்பார், நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி புரிஞ்சுப்பார், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருக்குறோம் அப்படிங்கவும் அப்போ இன்னும் 3 மாதம் டைம் இருக்குல்ல
பார்க்கலாம், கண்டிப்பாக பெரியப்பாவோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலாம், அந்த நம்பிக்கையோட வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கதிரை அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரகுராம் வந்து தனாவோட வீட்டுக்கு வராங்க. அப்போ எல்லாருமே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி கேட்குறாங்க, தனா என்ன தானே ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தனா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராமோட அம்மா கேட்குறாங்க, என்ன ரகு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே முடிஞ்சு போச்சுது, அந்த கதிருக்கும் என் பொண்ணுக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவன் என்னன்னா என்கிட்டே சவால் விட்டுட்டு அலையிறான் அப்படின்னு சொல்லவும் ஜானகிக்கு ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாவும் கதிரும் வந்துடவும் கதிரை பார்த்ததுமே வந்து ரகுராம் ரொம்பவே முறைச்சி பார்த்துட்டு நேரம் ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க. அப்போ ஜானகி வந்து மாயாவையும் கதிரையும் தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் மாயாவும் கதிரும் சொல்லவும் இது கேட்டதுமே ஜானகி வந்து ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து கதிருக்கு மேலே இருக்கிற ஒரு கோவம் வந்து அவருக்கு கூடுதலாகி போச்சுது. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா அதுதான் நம்மளுக்கு 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்களா, கண்டிப்பாக பெரியப்பாவோட மனசை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலாம் அப்படிங்கும்போது இல்லை மாயா எனக்கு இருக்கிற நம்பிக்கையே கிடையாமல் போச்சுது, சொல்லப்போனால் அவருக்கு வந்து இப்போ கதிர் மேலே இன்னும் கூடுதலாக தான் கோவம் இருக்கும், அவர்கிட்ட நம்ம உண்மையே சொல்ல முடியாது, நம்ம என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது இல்லை பெரியம்மா நம்ம உண்மையை சொல்லாமையே பெரியப்பாவோட மனசை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா பத்மாவையும் பார்வதி தான் காட்டுறாங்க. அவங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சொல்ல போனால் அந்த 3 மாதத்துக்குள்ளே ரகுராமோட மனசை வந்து மாயா சொல்கிற மாதிரிக்கு அவங்க மாற்றிடுவாங்களா, கதிர் போட்ட சவாலில் வந்து கதிர் வந்து ஜெயிச்சிருவாங்களா, அடுத்து அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.